தாதா பாஸ்கே விருது எல்லாம் பேர்பட்ட விருதுகள்லாம் வாங்கிக்கிறாங்க. அவங்க ஒரு லெஜெண்ட். அவங்க பாடல்களில் ஒரு லெஜெண்ட். இப்போ எப்படி நம்ம தமிழில் சித்ராமா, சுசிலாமா, ஜானகி எல்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இவங்க ஒரு லெஜெண்ட். இந்தியா பூரா ஒரு லெஜெண்ட் இவங்க. அனைவருக்கும் வணக்கம். அதாவது குரல்களின் அரசி என்று சொன்ன ஆஷா போன்ஸ்லே அவர்கள் நம்ம விட்டு பிரிந்து விட்டார்கள். அன்னாரின் ஆன்மா சாந்தி அடைய என் சார்பாகவும் என் பார்வையாளர் சார்பாகவும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்தியாவிலே பெரிய பிளேபேக் சிங்கரில் ஒரு பெஸ்ட் வாய்ஸ் ஆஷா போன்ஸ்லே வாய்ஸ். அது ஒரு மென்மையும் இருக்கும், மெல்லிசையும் இருக்கும், ஒரு ஸ்பீட் ரேம்போ சாங்காக அவங்க பாடினது எல்லாமே நம்ம தமிழில் அப்படி தான் பாடியிருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட 20 மொழிகள், அவங்களுக்கு மேற்பட்ட மொழிகளில் அவங்க பாட்டு பாடியிருக்காங்க. ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மராத்தி எல்லாத்துலேயுமே அவங்களுடைய பாடல்கள் இருக்குது. அதாவது நம்ம பெங்காலி, தமிழ் சினிமாக்கள் தான் எல்லா மொழியிலையுமே அவங்களோட பாடல் இருக்குது. மேற்பட்டு 20,000 பாடல்களுக்கு மேலே பாடியிருக்காங்க அவங்க. அது ரொம்ப பத்மபூஷன் விருது, தாதா பாஸ்கே விருது எல்லாம் பேர்பட்ட விருதுகள்லாம் வாங்கிக்கிறாங்க. அவங்க ஒரு லெஜெண்ட். அவங்க பாடல்களில் ஒரு லெஜெண்ட். இப்போ எப்படி நம்ம தமிழில் சித்ராமா, சுசிலாமா, ஜானகி எல்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இவங்க ஒரு லெஜெண்ட். இந்தியா பூரா ஒரு லெஜெண்ட். இவங்களோட உழைப்பு கம்மி கிடையாது. பட் அவங்க அவ்வளோ பாடல்கள், அவ்வளோ சஸ்டைன்டு அவங்க அந்த ஃபீல்டில் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இந்தியாவில் அவங்களுக்கு சிலை இருக்குது. அது முதல்ல தெரிஞ்சுங்க. 2 இடத்துல சிலை இருக்குது அவங்களுக்கு. ஆமாம், சிலை வச்சுருக்காங்க. இந்தியாவில் டெல்லியில் ஒரு மெழுகு சிலை இருக்குது. உயிரோடு இருக்கிறது மாதிரியே இருக்கும் அந்த சிலை. அருங்காட்சியகத்தில் இருக்குது. பப்ளிக் விசிட்டிங் போய் பார்க்கலாம். அது பாம்பேயில் ஒரு சிலை இருக்குது. அது 2017 தான் டெல்லியில் சிலை வச்சாங்க. பாம்பேயில் ஒரு சிலை பாட்டு பாடுற மைக்கு பிடிச்சிருக்க மாதிரியே ஒரு சிலை இருக்குது. உலக புகழ்பெற்ற அருங்காட்சியகம் பாம்பேயில் இருக்கிற சிலை இது. இவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பார்த்தீங்கன்னா, கணவர் ஒரு போலீஸ்காரரு, கணபத் ராவ் போன்ஸ்லே. ஆனால் அவர் அன்ஃபார்ச்சுனேட் டிவோர்ஸ் ஆகிட்டு அவங்க 2 பேருக்கும். அவரோட பர்சனல் லைஃப்பில் அவங்களுக்கு மொத்தம் 3 குழந்தைகள். யார்? ஆஷா போன்ஸ்லேவுக்கு ஹேமந்த், வர்ஷா, ஆனந்த் 3 பேர் அவங்க குழந்தைங்க. ஹேமந்த் இசை ஃபீல்டில் இருக்கார். வர்ஷா பாடகி ப்ளஸ் பத்திரிகை துறையிலையும் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட் 2012 அவங்களும் இறந்து போகிறாங்க. 2வது 3வது ஆனந்த் அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 1933 செப்டம்பர் 8ஆம் தேதி பிறந்தவர் ஆஷா போன்ஸ்லே. அவருடைய தங்கை லதா மங்கேஷ்கர் இன்னைக்கு பாட்டு பாடிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும். 2 பேரோட வாய்ஸுமே சிமிலராக இருக்கும். அவங்களோட வாய்ஸ் 2மே சிமிலராக இருக்கும். அதாவது காவிய தலைவர் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. யார் அதுன்னு ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. நினைத்தாலே நிற்கும். உங்களுக்கு தெரியும். அதில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஹிட் பாட்டு இருக்கு. எங்கேயும் எப்போதும் சந்தோஷம் சங்கீதம். அதை விட அப்படியே ரீமேக் பண்ணி பொல்லாதல் வந்துச்சு. ஐ லவ் யூ பேபி அப்படின்னு பயங்கர அப்படின்னு பயங்கரமா இருக்கும் அந்த தீவுமே. இளையராஜா, எம்எஸ்வி, ஏஆர் ரமன் எல்லாருக்குமே அவங்க பாட்டு பாடியிருக்காங்க. அது என்னன்னா, அவங்களோட வாய்ஸ் ஒரு கவர்ச்சி, ஒரு மெல்லிசை, ஃபாஸ்ட் சாங்க்கு அவருக்கு மாரி குரல் மேட்சபிள் யாருக்குமே ஆகலை. ஹலோ மை டியர் ராங் நம்பர் அந்த பாட்டு அவங்க தான் பாடினது. மன்மதலீலை படத்தில் ஆசை 100 வகை வாழ்வி இடைவோம் கொண்டாடலாம் அந்த பாட்டு பாடினாங்க. அடுத்த வாரிசுங்கிற படத்தில் மெலடிஸ், அதே மெல்லிசை, காலை பனியில் அந்த பாட்டு அவங்க பாடின மெல்லிசை. எல்லா வாய்ஸும் செட் ஆயிருக்கு. ஓ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை எவ்வளோ அவங்க பண்ண பாட்டுதான். அந்த மாதிரி எனக்குள்ள தில்லுமுள்ள ஒரு பிஜிஎம் ஒன்று பாடியிருக்காங்க. 2000 வருடம் ஏஆர் ரமன் மியூசிக்கில் அலைப்பாயுதே படத்தில் செப்டம்பர் மாதம் வாழ்வின் இன்பத்தை தொலைத்து விட்டு அந்த பாட்டை அவங்க பண்ணதுதான். நடுவில் வர லிரிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கல்யாணம் என்பது ஸ்பீடாக இருக்கும் அவங்க வரிகள்லாம். அந்த பாட்டை அவங்க தான் பண்ணது. ஏன் இவ்வளோ சொல்றீங்க? செண்பகமே செண்பகமே ஒவ்வொரு டைம்ல ஆமாம், அவங்க குரல் வேற குரல். அந்த நடுவில் வர்ற பரியெல்லாம் இருக்குல்ல, என் ஆசை நத்தும் போடும் தமின்று என்னானே, அந்த வரியெல்லாம் அவங்க தான் பண்ணது. உண்மையில ஆசைப்பட்டு நின்று நின்னே அந்த வரியில அவங்களுடைய குரல்ல வந்த பாட்டு தான் எங்க ஊர் பாட்டுக்காரன் 1987. அடுத்தது மீராவில் தான் பட்டர்ஃப்ளை. அது 1992 செப்டம்பர் மாதம் 2000. ஏன் இவ்வளோ தூரம் போறீங்க? கொஞ்ச நேரம் ரஜினிகாந்துக்கு சந்திரமுகி அவங்க பாடியிருக்காங்க. சந்திரமுகில பாட்டு பாடியிருக்காங்க. டும்டும்ல ஒரு படத்து இவ்வளவு டாப் சொல்றேங்க. இது என்னங்க குரல்? ஹேராம்ல நீ பார்த்த பார்வை அவங்க பண்ணதுதான். அழகான நன்றி சொல்லும் நன்றி நன்றி
அவங்க இறந்த பிறகுதான் அவங்கள பற்றி டீட்டெயில்ஸை நம்மளும் கலெக்ட் பண்ணோம். பட் அவங்க கேசட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். காதலர் தினத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அதுபோக ஒரு தேவதை வந்தது நான் சொன்னதேன்னு சொல்லி சட்டம்ங்கிற படத்தில் 88 பாட்டு பாடியிருக்காங்க. அப்படியே அந்த அம்மாவுடைய பாடல் லிஸ்ட்டு எங்கெங்கேயோ போகுது. 80s 90s 2K மூணுலையுமே பாடிருக்காங்க. ரொம்ப அருமையாக பாடிருக்காங்க. இப்போ அவர் தங்கையும் லதா மங்கேஷ்கர் பெரிய பாடகி தானே. அவங்க பாடிட்டு வந்து அவரோட குரல் வந்து வயது மூப்பின் காரணமாக அவங்க இறந்துட்டாங்க. ஏன்னா அவங்க இறப்பு வீடியோ வந்து நம்ம இவ்வளோ விஷயத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி பாடி காட்டுறோம்னா அவங்களுக்கு இதுதான் சமர்ப்பணம். ஏன்னா ஒரு நார்த்துலேருந்து இவ்வளோ தூரம் கலக்கி இவ்வளோ பாடல்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை இன்று அந்த குரல், அந்த ஓயா அலை, ஓயா இசை இன்று வந்து நின்று விட்டது. அன்னாரை பிரிந்து வாழும் குடும்பத்தினருக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. மக்களுக்கு எப்படி ஒரு புரிதலை ஏற்படுத்திருக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு சர்வீஸ் ரெகுலரான படையெல்லாம் எந்த விண்ணப்பங்களையும் பிரச்சனை இல்லாதவருக்கு இதே ஒரு கை வேற ஒரு கதையில நான் அடிப்படையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நகைச்சுவை ஐயா மற்றவங்களை மனதை காயப்படுத்த கூடாது என்ற உத்தரவோடு வந்து விடுவார். இந்த கதை எழுதி விடலாம், எடுப்பதற்காக இல்லை. என்னுடைய ஆசை என்னன்னா இன்னைக்கு நடந்து கொண்டிருப்பது அரசியல் இது அப்படியே நம்பிடக்கூடாது. இந்த அரசியல் எப்படி இருந்தது அல்லது எப்படி இருக்கணும். ஒரு மனிதனுக்கு வந்து பணம் கை வருவது, புகழ் கை வருவது, பணமும் புகழும் கை வந்த பிறகு அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் வருவது இயல்பு. புரட்சித் தலைவருக்கு கை கூறுவது, புரட்சித் தலைவர் ஜெயலலிதாவுக்கு கை கூறுவது, ஒத்தமைக்கு டாக்டர் தலைவர்களுக்கு கை கூறுவது, பேரறிஞர் அண்ணாவுக்கு கை கூறுவது, இவர்கள் எல்லாம் சினிமா சார்ந்தவர்கள் தான் கை கூறியது. கைகூறியதற்கு பின்னணியில் அவர்கள் சஸ்டெயின் ஆகி இந்த அரசியல் உலகத்தில் அந்திம கால வரை சஸ்டெயின் ஆகி நீடித்து நின்றதற்கான காரணம் தன்னை சுற்றி ஒவ்வொரு போலீஸாரு எவ்வளவு பட்டாத்தை கொடுத்து அவங்க ஜூஸ் எடுத்து வெகுஜன மக்களுக்கு எப்படி ஒரு புரிதலை ஏற்படுத்திருக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு சர்வீஸ் ரெகுலரான படையெல்லாம் எந்த விண்ணப்பங்களையும் பிரச்சனை இல்லாதவருக்கு இதே ஒரு கை வேற ஒரு கதையில நான் அடிப்படையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நகைச்சுவை ஐயா மற்றவங்களை மனதை காயப்படுத்த கூடாது என்ற உத்தரவோடு வந்து விடுவார். இந்த கதை எழுதி விடலாம், எடுப்பதற்காக இல்லை. என்னுடைய ஆசை என்னன்னா இன்னைக்கு நடந்து கொண்டிருப்பது அரசியல் இது அப்படியே நம்பிடக்கூடாது. இந்த அரசியல் எப்படி இருந்தது அல்லது எப்படி இருக்கணும். ஒரு மனிதனுக்கு வந்து பணம் கை வருவது, புகழ் கை வருவது, பணமும் புகழும் கை வந்த பிறகு அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் வருவது இயல்பு. புரட்சித் தலைவருக்கு கை கூறுவது, புரட்சித் தலைவர் ஜெயலலிதாவுக்கு கை கூறுவது, ஒத்தமைக்கு டாக்டர் தலைவர்களுக்கு கை கூறுவது, பேரறிஞர் அண்ணாவுக்கு கை கூறுவது, இவர்கள் எல்லாம் சினிமா சார்ந்தவர்கள் தான் கை கூறியது. கைகூறியதற்கு பின்னணியில் அவர்கள் சஸ்டெயின் ஆகி இந்த அரசியல் உலகத்தில் அந்திம கால வரை சஸ்டெயின் ஆகி நீடித்து நின்றதற்கான காரணம் தன்னை சுற்றி